ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 22ஆம் அத்தியாயம். கர்க்கட ஈஸ்வர லிங்கம் என்ற கர்க்கடேஸ்வரர். குறிப்பு: நண்டாக கர்க்கடமாக பிறந்த ஒரு குற்றவாளி சூத்திரனை ஒரு காகம் தூக்கிச் சென்றது. நண்டு காகத்தை கடித்து கீழே போட்டது. நண்டு இந்த சிவலிங்கத்தின் அருகே விழுந்து இறந்தது. இந்த சிவலிங்கத்தின் அருகாமையில் இருந்ததால் நண்டு ஒரு பெரிய அரசனாக பிறந்தது. கர்க்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படும் லிங்கம் 22வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் கீழ் உயிரினங்களாக பிறப்பது தவிர்க்கப்படுகிறது. முன்பு பிருஹத் கல்பத்தில் நீதியின் உருவகமாக ஒரு மன்னன் இருந்தான். அவன் தேவேந்திரனின் நண்பன். ஆயிரக்கணக்கான தைத்தியர்கள் அவனால் கொல்லப்பட்டனர். சந்திரன், சூரியன் மற்றும் பிற ஒளிர்வுகள் அவனது ஒளியால் ஒளியற்று போயின. போரில் எதிரிகள் அவனால் கொல்லப்பட்டனர். குடிமக்கள் முறையாக பாதுகாக்கப்பட்டனர். அவன் விரும்பியபடி எந்த வடிவத்தையும் எடுக்க இயலும். போர்களில் அவன் ஒருபோதும் தோற்கடிக்கப்படவில்லை. அவனுக்கு பானுமதி என்ற மனைவி இருந்தாள். 3 உலகங்களிலும் அவள் மிகவும் அழகான பெண்மணி. அவள் மூத்த அரசியார் மற்றும் அரசரின் சொந்த உயிர் மூச்சை விட அவனுக்கு மிகவும் பிரியமானவளாவாள். 10,000 பெண்களில் அவள் ஸ்ரீதேவியைப் போல பிரகாசித்தாள். 1000 மன்னர்களின் வருகையிலிருந்து மன்னன் ஒருபோதும் விடுபட்டதில்லை. ஒரு தனிமையான இடத்தில் அவன் தனது பூசாரியான குலகுருவான வசிஷ்டமா முனிவரிடம், சிறந்த முனிவரிடம் வினவினான். அவன் மனதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை அனுபவித்தான். புனிதமான முனிவரே, நான் மிக சிறந்த செல்வத்தை பெற்றிருக்கும் அந்த பெரிய தர்மம் எது? எனக்குள் ஒரு பரந்த தாங்க முடியாத பிரகாசமான ஒளி எப்படி காணப்படுகிறது? வசிஷ்ட மாமுனிவர் கூறினார், அரசரே, நீங்கள் முன்பு சூத்திர சாதியில் பிறந்தீர்கள். உங்களிடம் பல குறைபாடுகள் இருந்தன. ஒரு தீய இதயம் கொண்டவராக நீங்கள் பல ஆண்டுகள் இந்த துஷ்ட பெண்ணை உங்கள் மனைவியாக கொண்டு வாழ்ந்தீர்கள். நீங்கள் மிகுந்த கோபத்தால் மூழ்கியிருந்தீர்கள். உங்கள் பேச்சில் எப்போதும் கடுமையான வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டன. பிராமணர்களின் சொத்துக்களை அபகரிக்க ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டீர்கள். நீங்கள் எப்போதும் வேதங்களை கண்டித்தீர்கள். அரசரே, நீங்கள் எப்போதாவது பொறாமைப்பட்டீர்கள். எப்போதும் நம்பிக்கை மீறல் குற்றவாளியாக இருந்தீர்கள். காலப்போக்கில் நீங்கள் இறந்து நரகத்தில் விழுந்தீர்கள். 15 ஆண்டுகள் தாமிரபிராஷ்டிர நகரத்தில் எரிக்கப்பட்டீர்கள். ரௌரவர், கும்பிபாகர் மற்றும் மகாரவரவர் நரகத்தில் நீங்கள் ஒரு இஞ்சி விதை அளவுள்ள மிக சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு அச்சுக்களில் ஊதப்பட்டீர்கள். அரசரே, நீங்கள் அசிபத்திரத்தில் கழிக்கப்பட்டீர்கள். உன் பாவங்களின் எஞ்சிய பகுதியை துடைப்பதற்காக யமன் தங்களை நண்டு வடிவமாக காட்டி பூமிக்கு கொண்டு வந்தார். அரசரே, சிறந்த மகாகாலவனத்தில் ஒரு பிரபலமான சிவபெருமானின் ஏரி உள்ளது. அதில் தானம், ஜபம், ஹோமம் அல்லது தெய்வ வழிபாடு மற்றும் பிற புனித சடங்குகள் என எது வழங்கப்பட்டாலும் அது நன்மையில் நித்தியமாகிவிடும் என்பது அனைவரும் அறிந்ததே. எதிர்கால புண்ணிய பலன்களை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் தாம் அங்கேயே வைக்கப்பட்டீர்கள். அரசரே, தாம் 5 ஆண்டுகள் அங்கேயே இருந்தீர்கள். ஒரு முறை தாம் விளையாடுவதற்காக மெதுவாக ஏரியின் கரைக்கு சென்றீர்கள். ஒரு காகம் தம்மை கண்டு அதன் அலகால் தம்மை பிடித்தது. தம்மை தூக்கி அது வானத்தில் பறந்தது. தம் நகங்கள் மற்றும் கால்களால் தாம் அதை கடுமையாக தாக்கினீர். உதவியற்ற மற்றும் அதிக வலியுடன் இருந்த காகம், தேவி, அதிக புண்ணியத்தை தரும் மற்றும் ஸ்வர்க்க துவாரத்தின் கிழக்கே அமைந்துள்ள சிவபெருமானின் ஆலயத்தின் வளாகத்தில் உன்னை அதன் அலகிலிருந்து கீழ் இறக்கிவிட்டது. அந்த வீழ்ச்சியால் தாம் மிகவும் பாதிக்கப்பட்டீர்கள். தங்கள் வலிக்கு மேலாக அலகின் உள்ளே இருந்த அழுத்தம் காரணமாக பரமேஸ்வரரின் முன்னிலையில் தாங்கள் இறந்து விட்டீர்கள். நண்டின் அழுகும் உடல் அகற்றப்பட்ட தருணத்தில் தெய்வீக அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீக உடலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அந்த லிங்கத்தின் மகத்துவத்தால் நீங்கள் கணங்களால் மதிக்கப்பட்டு போற்றப்படும் ஒரு முன்னணி வித்யாதரர் ஆனீர்கள்.
நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வான்வழி ரதத்தின் மூலம் ஸ்வர்க்கத்தை நோக்கி செல்லும் போது சூரர்களின் குழுக்கள் உங்களிடம் மரியாதையுடன் கேட்டன, வானத்தின் தெய்வீக பாதையில் செல்லும் இந்த பெரிய ஆன்மா யார்? அதன் பிறகு நண்டின் நிலையிலிருந்து பிறப்பு விடுதலை பெறுவதற்கு முன்பு என்ன நிகழ்ந்தது என்பது குறித்த அனைத்து விவரங்களும் ருத்ர கணங்களால் சூரர்களுக்கு கூறப்பட்டன. சிறந்த தேவர்களே, இது சிறந்த லிங்கத்தின் சக்தி என்று அவர் முடித்தார். தேவர்கள் உடனடியாக கூறினார்கள், இந்த லிங்கத்தின் சக்தியால் நண்டு பிறப்பிலிருந்து விடுபட்ட பிறகு அவர் ஸ்வர்க இன்பத்தை அடைந்ததால் இந்த தெய்வம் உலகம் முழுவதும் கர்க்கடேஸ்வரர் என்ற பெயரால் அறியப்படும். அன்றிலிருந்து இந்த தெய்வம் கர்க்கடேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது. அரசரே, தாம் விரும்பிய அளவிற்கு ஸ்வர்க்கத்தில் மிகுந்த இன்பங்களை அனுபவித்தீர்கள். தாங்கள் மீண்டும் பூமிக்கு வந்துள்ளீர்கள். எந்த விதமான உதவியும் இல்லாத ஒரு ராஜ்யத்தை தாங்கள் பெற்றுள்ளீர்கள். அந்த லிங்கத்தின் மகத்துவத்தால் எல்லாம் தங்களுக்கு நேர்ந்துவிட்டது. எனவே அரசரே, அந்த லிங்கத்தை மீண்டும் ஒரு முறை சாந்தப்படுத்த விரைந்து செல்லுங்கள். வசிஷ்ட மாமுனிவரின் இந்த வார்த்தைகளால் மன்னர் ஜாதி ஸ்மிருத்வ சக்தியை பெற்றார். அதாவது முந்தைய பிறப்புகளையும் அதன் விவரங்களையும் நினைவில் வைத்து கொள்ளும். முந்தைய செயல்கள் அனைத்தும் மன்னரால் நினைவு கூறப்பட்டன. அன்னை பார்வதியே அவர் மீண்டும் அங்கு சென்று அந்த லிங்கத்தை ஒருமுகப்படுத்தியபடி வணங்கினார். அவர் தனது சொந்த உடலுடன் அந்த லிங்கத்தில் இணைந்தார். எப்போதும் பக்தியுடன் கர்க்கடேஸ்வரர் என்ற தெய்வத்தை பூமியில் நீண்ட காலம் உலக இன்பங்களை அனுபவித்து இறுதியில் மிகப்பெரிய இலக்கை அடைபவர்கள் 8வது அல்லது 14ஆம் சந்திர நாளில் கர்க்கடேஸ்வரரை தொடர்ந்து தரிசிப்பவர்களின் தகுதியை கேளுங்கள். அவர்கள் உயிர் நீத்தவுடன் சூரிய மகிமையுடன் பிரகாசிக்கும் விமான ரதங்கள் மூலம் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் திறன் கொண்ட தங்கள் குடும்பங்களின் 21 தலைமுறை உறுப்பினர்களுடன் என் நகரத்திற்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்கள் தங்கி அவர்களுக்கு சேவை செய்யும் ஆயிரக்கணக்கான இனிமையான அம்சங்களுடன் கூடிய பெண்களுடன் பெரும் தெய்வீக இன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அதன் முடிவில் அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலத்தில் சமமான காலம் பல்வேறு வைஷ்ணவ இன்பங்களுடன் தங்குவார்கள். ஆயிரக்கணக்கான பெண்களால் அவர்களுக்கு சேவை செய்யப்படுவார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்திலிருந்து அவர்கள் பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள். பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவித்த பின்னர் அவர்கள் மிகப்பெரிய உலகத்தை அடைவார்கள். கர்க்கடேஸ்வர தேவருக்கு யாத்திரை செய்வதன் மூலம் 10 குதிரை யாகங்களால் பொதுவாக கிடைக்கும் பலனை பெறுவார்கள். மேகநாதேஸ்வரரின் மகிமையை கேளுங்கள். 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.